Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம பேசக்கூடிய ஒரு 25 sentences. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் sentences. நம்ம வழக்கமா பார்க்கறத விட இது கொஞ்சம் பெரிய sentences. பட் வழக்கமா நம்ம பேசக்கூடிய sentences உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் என் அம்மாவோட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கள் அம்மா கூட இருக்க விரும்புகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பி வித் மை மதர். ஐ வாண்ட் டு பி அப்படின்னா நான் இருக்க விரும்புகிறேன். வித் மை மதர், என் அம்மாவுடன். வித்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ வாண்ட் டு பி வித் மை மதர். நெக்ஸ்ட் ஒன், பிறகு ஏன் வெளியே போனீர்கள்? பிறகு ஏன் வெளில போனீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பிறகு ஏன் வெளில போனீங்க? ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? தென் why did you go out? தென் why did you go out? பிறகு ஏன் வெளில போனீங்க? ஓகே, காய்ச்சலோ இல்லை சளியோ பிடிச்சிருக்கோம். ஸோ குளிரில் வெளில போயிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பிறகு ஏன் வெளில போனீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு நீங்கள் இப்படி கேட்கலாம். தென் why did you go out? நெக்ஸ்ட் ஒன், ஏன் என்னை விட்டு போயிட்ட? ஏன் என்னை விட்டு சென்றாய்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? why did you leave me? why did you leave me? நீ ஏன் என்னை விட்டு போயிட்ட? ஓகே, இப்போது உங்களுக்கான ஒரு கொஸ்டின், நீ ஏன் அவனை விட்டு போயிட்ட? நீ ஏன் அவனை விட்டு சென்றாய்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், யாரும் அவனை கைட் பண்ணலை அல்லது யாரும் அவனை வழி நடத்தலை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ ஒன் கைடட் ஹிம். நோ ஒன் கைடட் ஹிம். யாரும் அவனை வழி நடத்தவில்லை. நெக்ஸ்ட் ஒன், இதில் எனக்கு வேறு வழி இல்லை. இதில் எனக்கு வேறு வழி இல்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ். ஐ ஹாவ் நோ சாய்ஸ். எனக்கு வேறு வழி இல்லை. இன் திஸ் அப்படின்னா இதில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ். இதில் எனக்கு வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை நாட்கள்? எத்தனை நாட்கள். அது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹவு மெனி டேஸ். ஹவு மெனி அப்படின்னா எத்தனை, டேஸ் அப்படின்னா நாட்கள். ஓகே, இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி, எத்தனை மாதங்கள்? எத்தனை மாதங்கள். இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் நஷ்டத்தில் இருந்தேன். நான் நஷ்டத்தில் இருந்தேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? ஐ வாஸ் அட் அ லாஸ். ஐ வாஸ் அட் அ லாஸ். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். அட் அ லாஸ் அப்படின்னா நஷ்டத்தில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஹாவ் யூ டன். வாட் ஹாவ் யூ டன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் ஒன், இல்லை அப்படி எதுவும் இல்லை. இல்லை அப்படி எதுவும் இல்லை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ நத்திங் லைக் தேட். நோ நத்திங் லைக் தேட். இல்லை அப்படி எதுவும் இல்லை. ரைட். நெக்ஸ்ட் ஒன், அது எப்படி நடந்தது? அது எப்படி நடந்தது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டிட் இட் ஹேப்பன். ஹவு டிட் இட் ஹேப்பன். அது எப்படி நடந்தது? நெக்ஸ்ட் ஒன், அது எங்கே நடந்தது? அது எங்கே நடந்துச்சு? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் டிட் இட் ஹேப்பன். வேர் டிட் இட் ஹேப்பன். அது எங்கே நடந்தது? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, அது எப்போது நடந்தது? எப்போ அது நடந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவகிட்ட என்ன தப்பு இருக்குது? அவகிட்ட என்ன தவறு இருக்கிறது? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் ஹேர். வாட்ஸ் ராங் வித் ஹேர். அவகிட்ட என்ன தப்பு இருக்குது?
நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, என்கிட்ட என்ன தவறு இருக்கிறது, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இதெல்லாம் நம்ம டெய்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். ஈஸி தான். வாட்ஸ் ராங் வித் மீ, வாட்ஸ் ராங் வித் மீ, என்கிட்ட என்ன தப்பு இருக்குது பாருங்கள். நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், எப்படி நான் வாசிக்கிறேங்கிறத பாருங்கள். ஓகே, நீங்களும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் பேசாமல் இருந்தேன், நான் பேசாமல் இருந்தேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ், நான் பேசாமல் இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று எனக்கு தெரியவில்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் யூ மீன், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, வாட் யூ மீன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ கேன் நாட் ஜட்ஜ் மீ, யூ கேன் நாட் ஜட்ஜ் மீ, நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஜட்ஜ் பண்ணுறது நியாயம் தீர்க்கிறது, நீ இப்படி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. யூ கேன் நாட் ஜட்ஜ் மீ, நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் அவனை ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் அவனை ஜட்ஜ் பண்ண முடியாது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என் கூட கீழே வாங்க, என் கூட கீழே வாங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் டவுன் வித் மீ, கம் டவுன் வித் மீ. நம்ம மாடியில் இருந்தோம்னா சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் என் கூட கீழே வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கம் டவுன் வித் மீ, என் கூட கீழே வாங்க. நெக்ஸ்ட் ஒன், எல்லா கண்ணும் என் மேலே தான் இருந்துச்சு, எல்லா கண்ணும் என் மேலே தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு ஒரு பெரிய பார்ட்டி எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, ஸோ எல்லா கண்ணும் என் மேலே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? All eyes were on me, all eyes were on me, எல்லா கண்ணும் என் மேலே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்னை பொருட்படுத்தவில்லை, அவங்க என்ன பொருட்படுத்தலை அல்லது அவங்க என்ன கேர் பண்ணலை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they don't care about me, they don't care about me, அவங்க என்ன கேர் பண்ணலை அல்லது அவங்க என்ன பொருட்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, அவர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he wants to see you, he wants அப்படின்னா அவர் விரும்புகிறார், to see you, ஓகே, உங்களை பார்ப்பதற்கு. நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு நீ எங்கே போகணும், இன்னைக்கு நீ எங்கே போகணும், அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? where do you have to go today, where do you have to go today, நீ இன்னைக்கு எங்கே போகணும். நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? how much money do you have, how much money do you have, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஈஸி தான். இஸ் திஸ் ஃபார் யூ, இஸ் திஸ் ஃபார் யூ, இது உனக்கா. நெக்ஸ்ட் ஒன், இது எனக்கா, இது எனக்கா, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? இஸ் திஸ் ஃபார் மீ, இஸ் திஸ் ஃபார் மீ. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, இது அவனுக்கா, இது அவனுக்கா, இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியாக இருந்ததா? இப்போது உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான ஹோம்ஒர்க், எத்தனை வருடங்கள், எத்தனை வருடங்கள், அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.